எடுத்து சப்பாத்தி பரோட்டா தட்டணும். செருப்பு வெளில விட்டேன். ஏய் கரெக்டா நடிச்சு காட்டு. டிஃபரண்ட் அப்படின்றதுனால இங்க வர கெஸ்ட் எல்லாம் சமைக்க வச்சு நான் சாப்பிடுவேன். வெரி குட். ஸ்கிராப். ஸ்கிராப். யூ நோ கிராப்? கிராப். புகழ் என் வீட்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போறவாங்க. என்ன இடம்? சூப்பர். சரி உங்கள ஃபேமிலி இருக்காங்கல்ல, உங்க ஃபேமிலியில வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து நீங்க ட்ரீட் பண்றது உங்களோட டாட்டர்னு சொல்லி நாங்க எல்லா இன்டர்வியூலயும் கேள்விப்படுறோம். ஆக்சுவலி உங்க டாட்டர் வந்து எத்தனையோ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கி இன்னமும் நெக்ஸ்ட் ரெக்கார்ட்லாம் அப்கமிங்ல இருக்குன்னு சொன்னீங்க. சாப்பிட்டு வரேன். ஏய் என்ன மொமெண்ட் சொல்லிட்டு போங்க. இதோ வரேன் சொல்றேன். அங்க பாரு, இது பாரு. சப்பாத்தி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நானும் வந்துறேன். எனக்கும் சப்பாத்தி வேணும். Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preetikku na guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VKLU Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again. அப்பா விழலன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் எல்லாம் சேஃப்டி லேண்டிங். ஏய் ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுதா? நான் தான் உங்களுக்கு எப்பவுமே பாசமா எவர் ஃபேவரட்டாக இருக்க ஆலியா மனசா. அடடா எனக்கே வைக்க வருது சொல்லும் போதெல்லாம். ஆக்சுவலி என்னது இது, என்ன செட்டப், என்ன ஷோ, என்ன ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே மேரி மேரி கிறிஸ்மஸ். என்ன செட்டப்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி கிறிஸ்மஸுங்க, புதிய நாள் அப்போ நம்ம புது துவக்கம் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை அது. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏதாவது புது விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நாள்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காகவே நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து இப்போ ஷூட்டிங்லாம் போக லீவில் என்னைக்காவது இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வீடு இப்போ அழகாக வேறு செட் பண்ணியிருக்கோமா. வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கேங்க. அவங்க வந்தோன்னே அவங்கக்கிட்ட நிறைய பேச போகிறோம், நிறைய டார்ச்சர் பண்ண போகிறோம். அதுதான் என்னோட பிளானாகவே இருக்குது. அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் தரப்போகிறோம். அவரை வந்து ஒரு காமெடியன் சொல்லலாம், இல்லை ஒரு நடிகர் சொல்லலாம், இல்லை ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் சொல்லலாம், இல்லை ஒரு குக்கர்னா சமைக்கிறவர்னு கூட சொல்லலாம். எல்லாமே என்னென்னமோ இருக்குங்க. வெர்சடைலாக ஒரு பண்ணக்கூடிய ஒரு டேலண்டடான பர்சன் தான். பெல் அடிச்சிச்சு, அந்த கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கெஸ்ட்டை தட்டுறோம், தூக்குறோம். வாங்க. ஐயோ மாறி வந்துட்டேங்க. ஏய் மாறி வரல கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. வாங்க. ஐயோ சாரி. உள்ள வாங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ். கம் இன்சைட். அப்படியே கம் இன்சைட். நீயா? ஆமா நான் தான். வாங்க பயப்படாதீங்க, இங்க நில்லுங்க. ஏய் என்ன மாதிரி இருக்கு? ஆமா நானும் இதே மாதிரி போட்டுருக்கேன். சேம். ஒரே மாதிரி Dress போட்டுருக்கோம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். Thank you so much. ஆக்சுவலி கிறிஸ்மஸ்ன்றதுனால ஒண்ணா இருக்குமோ இதே மாதிரி கலர்ல? தெரியல, ரெட் கலர் போட்டு வாங்குனாங்க. பட் நீ இருப்பன்னு எதிர்பார்க்கல. என் வீட்டுக்கு தானே வர, நான் தானே இன்வைட் பண்ணேன். அப்ப நான் இருக்காம யார் இருப்பா? நம்ம வீடு இது. ஆமா நல்லா இருக்கா என் வீடு? சூப்பரா இருக்கு. பத்தியா கிறிஸ்மஸ்க்காக நான் ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கேன். சரி ஏன் வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசக்கூடாது, வாங்க உட்காரலாம். அதுதான் சரி. நல்ல வேளை வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க நீங்க. உட்காருங்க, நடுவுல உட்காருங்க. நல்லா உட்காரு. நடுவுல உட்காந்துட்டீங்களா? போதும் ரொம்ப பாக்குறீங்களே வீட, கண்ணு வச்சுட்டு போறீங்க. சரி ஓகே. புகழ் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆலியா எப்படி இருக்கீங்க? அண்ட் புகழ் நான் ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணி கால் பண்ணி ஃபோனெல்லாம் எடுக்காமல் அவாய்ட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு எப்படியோ நான் உங்களை வர வச்சுட்டேன் என் வீட்டுக்கு. அந்த ஹாப்பினஸ் எனக்கு இன்றைக்கி அந்த ஹாப்பினஸில் இருக்கேன். என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வீடு சூப்பராக இருக்குது. நான் செம்மையாக இருக்கேன். 6 மாதமாக போராடி ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் சரி போயே ஆகணும் அப்படின்னு நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க. ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கீங்க வந்து வர்றதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. ஒரு புது பொலிவுடன்
ஓகே. ஒரு ஜாலியாக ஒன்று. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாவே வந்துட்டு நான் கூப்பிட்ட இன்வைட்டை மதிச்சு இந்த பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ஸ் வாட்ஸ் குக்கிங் இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நான் உங்களை என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு நிஜமாவே தேங்க்ஸ். நான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்போ என் வீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, இதுதான் இல்லை எழுந்திருக்க சொல்ல. என்னோட வீட்டில் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த சோஃபா, இந்த சிட்டிங் ஏரியா இருக்குல்ல. பிகாஸ் என் கெஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட இங்கே தான் நான் அவங்க கிட்ட கதைப்பேன். அவங்கள பற்றி எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு செம்மையான ஒரு கம்ஃபி ஜோனாக நான் இதுதான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி அப்படியே உட்கார்ந்தோமா, இப்படி தலைக்காணி இப்படி வச்சோமா, அப்புறம் சொல்கிறா மச்சா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். அதான் இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட். அந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஓகே. ஒரு அழகான ஜேர்னி உங்கள் லைஃப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் உங்கள் இப்போ கல்யாணமும் ஆகி குழந்தை பிறந்திருக்கு கரெக்டா. உங்கள் ஃபேமிலி இருக்குல்ல, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி எவ்வளோ சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, ஒரு எவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு அந்த ஜேர்னி மேரிட் ஆனதுலேருந்து இப்போ பேபி வரைக்கும். ஆக்சுவலாக வந்து என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் என் ஒய்ஃபோட கஷ்டம் எங்கள் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. ஏங்க பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அவங்க கஷ்டம்லாம் புரியுதா? ஆமாம், நான் ஒய்ஃபு பாப்பா பிறந்தப்போ நான் கூட இருந்தேன். நான் கூட இருந்து உள்ள குழந்தை பிறக்கிறப்ப நான் உள்ளே இருந்தேன். அப்போ அந்த நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம். அந்த வலிலாம் ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு வர்ற வலி ஒரு தடவை பார்த்துட்டான்னா வேறு யாருமே ஒய்ஃபை கையை வாங்குறதோ திட்டுறது கூட பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி ஒரு தேவதையை என் கையில் கொடுத்து, ஸோ அப்போ தான் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, என் ஒய்ஃபு எவ்வளோ இந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் ரெஸ்பெக்ட் அதிகமாக வந்தது. நான் திட்டினா கூட அம்மாட்ட கூட வரேன் இப்போ அப்படி இப்படின்னு ஏதாச்சும் எங்கேப்பா இருக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட வரேன் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட இப்போ குழந்தை பிறக்கிறத நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அது பெண்ணுக்கு தான் இருக்குது. தான் உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு இன்னொரு உயிரை பெற்றெடுக்கிறது அது பெண்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ உணர்ந்தேன் அதை. அப்போ வந்து சரி ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன். சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் திருந்திட்டீங்கன்னு சொல்கிறீங்க வாழ்க்கையில்? திருந்தலாம் இல்லை, உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லி இதை ஒரு எமோஷனலாக பேசி இதை ஆடியன்ஸ்கிட்ட போவோம் நம்ம எதிர்பார்க்குறோம். அதை அப்படியே உடச்சி காரியம் மூஞ்சி அது எந்த அளவு உன்னால் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறது தான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நான் சும்மா ஃப்ரெண்டாக தானே விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நானும் சொல்கிறேன். எவ்வளோ ஒரு மொமெண்ட் அது. இல்லை நிஜமாவே சொல்கிறேன். அந்த மொமெண்ட் வந்து நான் தானே கொஸ்டின் கேட்டேன். அப்போவே நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்கள் சொல்லும் போதே அந்த மொமெண்ட்குள்ளே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ஓகே. அதே போல் நீ கேட்குற கேளுக்கெல்லாம் தலையை ஆட்டணுன்ட்டு இதை ஒன்று போட்டு விட்டு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு சரி வந்தமே ஒரு என்ட்ரி கொடுத்தோம், அதை கைட்டு வச்சிருக்கலாம் போக. ஏன்னா தலையில கணம் இல்லாம நம்ம ஒர்க் பண்ணணும், புரியுதா? இல்ல தலை கணத்தோட ஒர்க் பண்ண கூடாது. கரெக்ட்டா? ஏய் கலட்டி வைக்காதீங்க. நான் எதுக்கு இத போட்டுருக்கேன்னு நீங்க கேட்கணும். எதுக்கு போட்டுருக்கோம்? நான் வந்து மிஸ்டர் பீன் ஃபேன். ஓகே, அவர் எப்படி வந்து நியூ இயர் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா எபிசோட்ஸ்லாம், இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி இந்த டீ இதெல்லாம் செஞ்சு தருவார். ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிஸ்டர் பீன் செட்டப்பை கிரியேட் பண்ணலாம் தான் நான் நினச்சேன். பட் வரல. ஆமாம், அதனால் வேறு வந்து செட்டப் கிரியேட் பண்ணேன். ஆனாலும் ஸ்டில் எனக்கு வந்து புகழை வந்து எல்லா மாதிரியும் ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. பட் இந்த எபிசோடில் வந்து நான் ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன்னா, புகழ்கிட்டேருந்து எமோஷ்னலாக அவர் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாரு, எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்காரு, இதை 4 பேர் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக அவங்களும் இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல. ஸோ ஐ வாண்ட் people to know about your emotional face. அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கேட்குறேன். 1947 ஒரு படம் நீ பார்க்கல, அயோத்தின்னு ஒரு படம் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. இப்போ புகழ் வந்துட்டாலே கண்டிப்பாக அங்கே ஃபன் இருக்கும் அப்படின்றது கேரண்டி. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் கண்டிப்பாக ஃபன் இருக்கும் எனக்கு தெரியும். அதுக்காக நம்ம ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கார்ட்ஸ் இருக்குது. இதில் யாருன்றது நான் ஆக்சுவலி யார் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த கார்டு எடுத்து நான் இங்கே வைப்பேன். இதில் யார் வராங்களோ அவங்கள நீங்கள் நடிச்சு காட்டல நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ரெடி? எனக்கு ரொம்ப குறுகிய டைம் லிமிட்டில் பண்ணணும். ஓகே, ரெடி? ஆக்டர். நடிச்சு காட்டணும், வாய் திறக்க கூடாது. வாய்ஸ் நோ வாய்ஸ். அடிச்சு பின்னணுமா? எடுத்து சப்பாத்தி பரோட்டா தட்டணும். செருப்பு வெளில விட்டோம். ஏய் கரெக்டா நடிச்சு காட்டு. இதை விட வேற ஆடியன்ஸை பார்த்தானா அவங்க செருப்பு கமெண்ட்ல வந்துடுவாங்க. ஆடியன்ஸ் மட்டும் பார்த்து சரி நீங்க ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது இது எனக்கு கண்டுபிடிக்க வைக்கிறதுல இதுதான் பெஸ்ட். ஓகே பண்ணுங்க, திருப்பி வேற ஏதாவது பண்ணுங்க. வேற ஏதாவது நீ வேற கார்டு எடு. வேற ஏதாவது பண்ணு சொல்றேன். இருக்கிறதுல பெஸ்ட் இதுதான். அதுல சொல்லு திருப்பி பண்ணுட்டு. வேற ஏதாவது இன்னொன்னு வேற எதுவும் தெரியாதா?
நீ தமிழ் படம்லாம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன், நான்லாம் பார்த்துருக்கேன். ஆனா நீங்க பண்ண தமிழ் அதுதான் படம்னா பார்க்க முடியல. கடைசி என்ன படம் வந்து தமிழ் படம்? கடைசியா வந்து இது வந்ததே, அதுதான். அதானே? அது வந்தது. கடைசி வேற எது? சரி, லாஸ்ட்ல அது திருப்பி கேட்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட். அப்போனா சசிகுமார் சாரா? ஆ. இங்க பாருங்க. ஆக்சுவலி நீங்க அயோத்தி மூவில சார் கூட நடிச்சீங்க, கரெக்டா? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏதாவது செமையான மொமெண்ட் ஏதாவது ஹேப்பன் ஆச்சாங்க? படம் ஃபுல்லா செமையான மொமெண்ட் மட்டும் தான். நாங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எமோஷனல் தான். 2 பேர் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா, இப்போ கூட அந்த ரீசெண்டாக அந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பா நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னா படத்துல வந்து அந்த பையன் மயங்கி கீழே விழுந்துரும். அப்போ வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. சாப்பிட்றியாப்பா? காசு இருக்கிறத எடுத்து நீங்கள் சாப்பிடணும். ஆனால் படத்தில் வந்து அதான் சாப்பிடுங்க, இல்லை பசியில் அந்த குழந்தை சாப்பாடு. அந்த படத்தில் பிரேக்குக்கு முன்னாடினா அவங்க உட்காந்துப்பா, நானும் சசி அண்ணன் ஃபுல்லாக சாப்பிடுவோம். டேக் ரெடி ஓகேன்னு கையெல்லாம் கழிட்டு சாப்பிடுங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு வேணால் நாங்கள் பசியில் தான் இருக்கோம், நீங்கள் சாப்பிடு. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சசிகுமார் சார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சீரியஸ், செம்ம ஜாலியான டைப். ஓகே, தங்கமான மனுஷன். சூப்பர் சூப்பர். ஸோ நிறைய ஒரு சின்ன சூப்பரான பாயிண்ட் அவரை பற்றி நீங்கள் சொன்னது நல்லா இருந்தது. ஓகே, நான் நெக்ஸ்ட் பேர் போகிறேன். இப்படி திருப்பி பாரு வேணா ஒரு தடவை. ஓ சாரி, குமுதா நோ வாய்ஸ், ஒன்லி ஆக்ஷன், ஒன்லி ஆக்ஷன். கை வலிக்குது, அமுக்கி விடுறியா? மோங்கி குத்துனா 1.5 வெயிட்ரா. ஐயோ, அந்த கார்டு எங்கடி? எந்த கார்டு? எந்த கார்டு வேணும்? ஐயோ, ஃபர்ஸ்ட் கார்டுக்கு இப்பதான் பண்ற பைத்தியம். என்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். சரி, இது உள்ள சீக்கிரம் அந்த கார்டு சீக்கிரம். எந்த கார்டு எடுக்கணும்? நீ இந்த கார்டு உள்ள. நான் எந்த கார்டுன்னு காமிக்கிறேன், சொல்லுங்க. இந்த கார்டா? இல்ல. இந்த கார்டா? இல்ல. இந்த கார்டா? அந்த கார்டு எடு. இந்த கார்டு எடுக்கணுமா? மேல வை. இப்ப சொல்லு. கை வலிக்குது, வாங்கி கொடுத்தா 100 வெயிட்ரா. அந்த செருப்பை கழட்றா. புகழ், என் வீட்ல ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன், வாங்க. என்ன இடம்? வாங்க சொல்றேன். கம், ஃபாலோ மீ. டடான்! எப்படி இருக்கு புகழ் சார் என்னோட கிச்சன்? அதெல்லாம் நல்லா இருக்கு மேடம். பட் நீங்க பண்றது தான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன புதுசா கிச்சன் பார்க்கலாம்? அது புதுசாலாம் இல்ல. இத பார்த்து நான் இந்த கிச்சனை வந்து என் மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காகவே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகா செட் பண்ணி ரொம்ப பிரிட்டி கிச்சனா ஆக்கி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பிரிட்டி கிச்சன் சொல்றதை விட பிரீத்தி கிச்சன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிச்சன் ஃபுல்லாவே பிரீத்தியோட கிச்சன் அப்ளையன்சஸாலேயே வந்துட்டு எல்லா ஃபுல் கிச்சனையும் நான் நிரப்பியிருக்கேன். எப்படி இருக்கு கிச்சன்? நல்லா இருக்கு மேடம். இப்போ எதுக்காக என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ரோலையே ஸ்வாப் பண்ணிக்க போறோம். எப்படி நீங்க குக் வித் கோமாளியில கோமாளியா நீங்க இருக்கிறீங்க, குக் வேற ஒருத்தவங்க இருப்பாங்களோ, இந்த பிரீத்தி கிச்சன்ல நீங்க குக்கா இருக்க போறீங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற கோமாளியா இருந்துட்டு போலான்னு இருக்கேன். அப்படியா? ஆமா. ஏன்னா ஒரு மேட்டர் என்னன்னா, இப்போ எப்பவுமே வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவோமா. ஆனா இங்க வந்து ஆலியா மனசா இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இங்க வர கெஸ்ட் எல்லாம் சமைக்க வச்சு நான் சாப்பிடுவேன். வெரி குட். நீ என்ன பண்ணணும்னா கெஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பசிக்குது, சாப்பாடு காசு இல்லைன்னு சொல்லியிருந்தா வர்றப்போ ஒரு பார்சல் வாங்கி வந்து உன்ட்ட கொடுத்துருப்பேன். இங்கே வந்து இங்கே சமையல் இது பண்ணி நான் செஞ்சு கொடுத்து நீ சாப்பிட்றதுக்கு ஒரு இது இல்லையா? வந்து அப்படி சொல்ல முடியாது. ஆனால் கையோட அந்த எல்லா திறமைகளையும் போட்டு சமைச்சு கொடுக்குற டேஸ்ட் வருமா டெலிவர் பண்ணி? அதனால தான் வந்து 4 நாள் நகை சுற்றி வர கையில். நகை சுத்தியா? 4 வேற இல்லை, சும்மா சொன்னேன். என் கை பக்கம் வேற மாதிரி இருக்கும். நீ கோமாளி ஆக முடிவு பண்ணிட்டல? ஆமா, முடிவு பண்ண. நீ இப்படி இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணும் அப்போ? அப்புறம் அடடடா, வேற லெவல் கலக்குறீங்களே புகழ். சரி, ஆரம்பிக்கலாம். பிரீத்தி இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம இதயத்துல பிரீத்தி இருக்கும். ஓகே, ஆக்சுவலி நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஓப்பனிங் கெஸ்டாவே நம்ம வீட்டுக்கு வந்து உங்களை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். இந்த ஷோ நல்லபடியா புகழோட ஆரம்பிக்கணும். ஓகே, தேங்க் யூ so much. இதுக்காக தான் உங்களை ஃபர்ஸ்ட் கெஸ்டா போட்டு கூப்பிட்டதே நான். நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட் தான். இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்குன்றதுனால நீங்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது சமையான டிஃப்ரெண்டான லைக் யூஷுவல் டிஷ் இல்லாம ஏதாவது டிஃப்ரெண்டா எனக்கு குக் பண்ணி தாங்க. டிஃப்ரெண்டா நண்டு மாதிரி தான் பண்ணணும். நண்டே பண்ணிருங்க.
சூப்பரா இருக்கும். நண்டுல ஏதாவது ஒரு டிஷ், ஒரு கிரேவியோ இல்ல. பேச்சுக்கு நண்டுன்னு சொன்னா அதுலயே ஐயோ, எங்க கிட்ட பேச்சுலாம் சொன்னா அப்படியே நாங்க உடனே அதை இம்ப்ளிமெண்ட் இப்ப பண்ணிடுவோம். உடனே கேட்டா நண்டு நடந்து வந்துருமா இங்க? நண்டு ரெடியா இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல இருக்கு ரெடியா. நண்டு வச்சு பண்ணிடலாமா ஒரு கிரேவி? சரி பண்ணி தரேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கோமாளி இல்ல, நான் ஹெல்ப் பண்ணணும்ல. நான் வேணா ஒன்று பண்றேன். இங்க மாவு இருக்கு, நீங்க நண்டு பண்றதுனால நண்டு கிரேவி மாதிரி ஏதோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம தொட்டு சாப்பிடுறது சப்பாத்தி தேவையில்ல. சரி. நான் வேணா சப்பாத்தி நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சப்பாத்தி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மாவை பேசியணும், உருட்டணும். சரி உருட்டுறது கூட நீ உருட்டிடுவேன். ஹலோ, மாவு பேசிடுறது என்ன உருட்டுற பார்த்து. ஆக்சுவலி வந்து என்னை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் வேறு லெவலில் எப்படி ஈஸியாக ஜஸ்ட் 2 minutesல சப்பாத்தி மாவை ரெடி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. கையெல்லாம் மாவு பேசி பேசின்னு ஒட்டுமே பரவாயில்லையா? ஐயோ, நான் பண்ணுறத பாருங்கப்பா, இங்கே வாங்கப்பா ஒரு நிமிஷம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னென்னமோ பண்ணுறாளேன்னு பார்த்து பயந்துடாதீங்க. இந்த கிச்சனில் எல்லாமே கொஞ்சம் மேஜிக்கலாக இருக்கும். பிகாஸ் நம்ம பிரீத்தி கிச்சன் அப்ளைன்சஸ் வச்சிருக்கிறதுனால எல்லாமே சேஃப், ஈஸியஸ்ட், ஃபாஸ்டஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம குக் பண்ணுறது. ஓகேயா? நல்லது. எது பண்ணாலும் டேஸ்டியாக தான் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல பண்ணலாம்னு பார்த்தேன், பட் வராதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கிலீஷ்ல பண்ணேன், அது ஒரு டேஸ்டியஸ்டா இருக்குமா? டேஸ்டி, இங்கிலீஷ்ல அந்த கன்வே பண்ண புரியுது. You see, Mr. Pugal, Yes. there's nothing to be afraid of. Every time you come to my அப்படினா அந்த kitchen. பாகிஸ்தான் பிளேயர் தானே? ஐயோ, அது அப்ரிதியா இருக்கும். This kitchen is very safe. So your food is completely எனக்கு safe. தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் வந்து பிரீத்தி தான். மேடம் இந்த இதுல ஊத்தி பாருங்க உள்ள போதானே? பண்ற ஹலோ. சரி தண்ணி உள்ள ஊத்தி அதை மூடுங்க. இருங்கங்க, மூடக்கூடாதுங்க. பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, பயப்படாதீங்க. இதை கட்டிமா பிடிச்சுங்க. கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? பிரீத்தி ஜோடியாக். அதில் தான் ஈஸியாக வந்துட்டு ரொம்ப சுலபமாகவே நீங்கள் சப்பாத்தி மாவை ரெடி பண்ணிடலாம், அதுவும் ரொம்ப கம்மி டைமில். வேற லெவலு. கையில மாவு ஒட்ட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. பாத்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. செம்மையா அந்த சப்பாத்தி மாவு அப்படியே மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாத்தீங்களா, உங்க ஊருக்குள்ள கூட ஒரு பொய் இருக்கும், அதுல ஒரு உண்மைதான் இருக்கு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பிரீத்தி ஜோடியாக். அதனால தான் அது உண்மையா இருக்குன்றேன். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஜஸ்ட் இது டச் பண்ணி பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே நான் கையால் செஞ்சுருந்தேன்னா எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டாக இருந்திருக்கும், அதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும், அண்ட் அதுக்கு ரொம்பவே நம்ம வந்து கன்சிஸ்டன்சிக்காக நிறைய நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட் இங்கே பிரீத்தி ஜோடியாக்குன்றதுனால சேஃபாக, ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட் மினிட்ஸில் என்னால் இந்த சப்பாத்தி மாவை ரெடி பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலி இதில் வந்து எவ்வளோ வாட்டர் ஊற்றணும் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ தட் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். கரெக்டாக இது 2 ஸ்கூப் நான் போடுவேன், இதே மாதிரி இந்த லெவல் வாட்டரிங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுவும் 2 வாட்டி போடுவேன், அவ்வளோதான். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி, லைக் யார் ஒரு பிகினர்ஸ்னாலுமே அவங்க சப்பாத்தி பண்ணலாம் ஈஸியாக, அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பிரீத்தி ஜோடியாக். அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஒர்க் போகிறவங்க, இவங்களுக்குலாம் இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது. அதனால பிரீத்திக்கு நான் கேரண்டி. எப்படி நல்லா இருக்கா? சப்பாத்தி 2 நிமிஷத்துல முடிச்சிட்டு, நண்டு குழம்புக்கு நான் எத்தனை மணி ஆகும் தெரியலையே. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட எல்லாமே பிரீத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் தான். ஸோ நம்ம நண்டு குழம்பு தானே செய்ய போறீங்க, அதையும் கிரேவி மாதிரி பண்ணு. நண்டு கிரேவி அதையும் ஜஸ்ட் மினிட்ஸ்ல சூப்பரா பண்ணிடலாம். அதை ஆரம்பிச்சிருவோமா? கமான். இப்போ உங்களோட வித்தைகளை ஃபுல்லா இறக்குங்க. பத்த வச்சுட்டியே பரட்ட. எனி ஹெல்ப்? நீ எதுவும் பண்ணா இருக்கிறது தான் பெரிய ஹெல்ப். எக்ஸ்கியூஸ் மீ, பாடன். இல்லை பாட்டு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம். அது ஆயில். நிறைய ஆயில் வேணும்ல. இஸ் இட் ஓகே? இது வந்து நல்ல எண்ணெய், அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஓகே அப்படி. சரி, நிஜமாவே தெரியும், ஏதோ சமையல் தெரிஞ்ச மாதிரியே பண்ணுறது. நீ தானே சொன்ன? ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம? Okay, can we talk in English because this in the show is seen by the every world audience. Shall we talk in English? Pan India audience is seeing the show. Can we converse in English? Yeah. Okay. You see, basically when it's come to kitchen, we have to cook chicken. But today we are planning to nandu. Crab. Yeah.
Nandu is a Tamil word. Nandu. Oh, sorry. So crab crab. is- Okay. eh? Crab is English. Crab. Crab means crab. Total scrab. Okay. Scrab. Scrab. You know crab? Crab. என்ன காஞ்சிச்சா பாரு, Nandu. அடிச்சு பாரு, என்ன காஞ்சிச்சாரு? Hey! Oh my God! புரியுதா? You planning to Yeah. sabotage in my face? What? Geometry box. Geometry box இல்ல. Eh. என்ன வந்து you prank me? You know English? I am speaking, no cross speaking. Sit down, please. I am also like you only English. I am better than you, but 5% better than you. 5%. Yeah, I am 10 mark out of 100, you're 0. Only the difference. Fluent அடிச்சுட்டு போயிடும் இங்கிலீஷ். புரியுதா? Oh, it's fluent, it's not fluorescent. Fluorescent. Fluorescent is பால் பச்சை, okay? Fluorescent, the floor is the over. So scent, floor scent. Oh, very bad. Huh? Yes, அதான் very bad. So only scent. Okay. Okay. Okay, what dish you are planning today, Mr. Pugaleldi? I miss இப்போ just now வதக்கிங். Just no what? How much time it will take? Because I need to eat. இது தேவையான நேரம் வதக்கிங்ஸ் போட்டுட்டு வெங்காயங்ஸ் வந்துருச்சுங்களா தக்காளி. Hey, that is not vengayam. You pugal, that is tomato. ஏய் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி இஸ் புட்டித்த வெங்காயம், இப்போ ஜஸ்ட் புட்டித்த தக்காளி. Oh, okay, okay. Total two. Continue, continue. Yeah. Can we order? Can we add something else? கேன் இல்லை, சின்ன பாட்டில் இருக்கு. ஓகே குடி. Hey, this is not the bottle joke. ஓகே. Okay. Why it is all coming out? You cook inside the pan itself. I am all எறும்பு ஈ the open type of the புகழ். Oh, you are giving food before I eat. You are giving to insects. Yes, yes, yes. That is bad habit. You eat my treat. Okay. Okay, first you start cooking, no? After that you mood. Okay. The cook mood. Cooker Okay. mood. You open fridge. நண்டு கம்மிங் நீ மூடு. ஃப்ரிட்ஜ் மூடு. ஃப்ரிட்ஜ் மூடு. ம். Nande. கடுப்பேத்துறார் my lord. Oh my God, the nand is not here. ஆ? He's not coming out. இல்ல this is the sea. He's not Sleeping. Sleeping. Total sleeping. He is very shy. வலது கால் Okay, you உடைஞ்சிருக்கு keep alarm. நண்டுக்கு. Whenever you want nand, let's put alarm and wake up the crab. Right, okay. இப்படி வந்து நோண்டு. Hmm. Yes. Excuse me? It's not nond, it's nand. It is மாவு. Maav nond. Okay. மாவு தேய்ச்சி. Okay, what can I do? I am here to assist you. அதான் சொல்றேன். அது இது எடுத்துரு. எதிர்த்து உயிரியா? மாவு. What a beautiful. Don't speak bad words in my kitchen. Okay. No, your kitchen. This is the Preeti kitchen, okay? Oh. Actually, why I'm speaking in English? Because I know you are acting in Tamil. I also acting in Tamil. But now 2026 launch la, we both have to cross Tamil Nadu, cross India, cross world. Everywhere we should be there. ரொம்ப கிராஸ் ஆகாத மூஞ்சில அடிச்சிரும். So we want to be covering every audience, no? So we are talking in English this episode, pan Indian episode. சூப்பர். என்னைய கூட ஆடியன்ஸ் மன்னிச்சிருவான்னு நினைக்கிறேன். உன்னை மன்னிக்கிறது கஷ்டம் போலயா? Pardon? இங்கிலீஷும் Oh, nothing. Yes, இங்கிலீஷ் ரொம்ப இதா இருக்கு. எங்க படிச்ச? I am studied in good school only. It's because you don't understand my English, I can't do anything. அத சொல்லு. என்னது? You have to learn more, I'm saying. ஓகே. Baba Black Sheep, have you any wool? Telling like that. Okay. Is it over or not? What you are chumma doing? கிராப் கம்மிங்ல? Okay. சூப்பர். சரி, உங்கள ஃபேமிலி இருக்காங்கல்ல, உங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறது உங்களோட டாட்டர்னு சொல்லி நாங்கள் எல்லா இன்டர்வியூ கேள்விப்படுறோம். ஆக்சுவலி உங்கள் டாட்டர் வந்து எத்தனையோ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கி இன்னமும் நெக்ஸ்ட் ரெக்கார்ட்லாம் அப்கமிங்கில் இருக்குன்னு வேறு சொன்னீங்க. எத்தனை வாங்கியிருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன ரெக்கார்ட் அப்கமிங்கில் இருக்குது? இப்போ 3 ரெக்கார்டு வந்துருச்சு வீட்டுக்கு. இப்போ 4வது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இது பண்ணி இப்போ 4வது வந்துட்டு இருக்கு. வாவ், ஆல்ரெடி 3 வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன லைக் இப்போ ரீசெண்டாக என்ன உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க.
10 விலங்குகள் சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் நான் வேற இப்போ அடுத்தது இப்போ சிலம்பம் இது பண்ணுறேன். சிலம்பம் பண்றாங்க. ஆக்சுவலி இது எதனால ரெக்கார்டா இல்லை கின்னஸ் ரெக்கார்டா மாறுதுன்னா, பிகாஸ் உங்களோட குழந்தை வந்து இப்போதான் அந்த குட்டி பாப்பா. என்ன ஏஜ் கரெக்டா இருக்கும் இப்போ உங்களுக்கு? என்ன ஏஜ் இருக்கும்? பாப்பாக்கு இப்போ 2 வயசு. 2 வயசு. ஸோ 2 வயசு குழந்தையா இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வந்து 4 ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை முன்னாடியே அப்சர்வ் பண்ணி நல்லா கிராஸ்பிங் பவரோட பண்ற சூப்பர். அவங்களுக்கு என்னன்னா மொபைல் கிடையாது, ம் டிவி இது பண்ணுறது கிடையாது. சாப்பாடு ஊட்டுறதுனா கூட வெளியில் போயிட்டு அந்த மாடு ஆடு அந்த மாதிரி காமிச்சு ஊட்டிக்கிறது. ஓகே. அவங்களுக்கு இப்போ இன் கேஸ் மாடு ஆடு இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நான் ஆலியாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரே நிமிஷம் அத்தையை காட்டுறேன். நான் தான் எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். புரியுதா? ஹலோ, நீங்க ஃபர்ஸ்ட் கெஸ்ட் பெஸ்ட் கெஸ்ட் நினைச்சா என்னைய ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சேன் இப்போ ஓகே உங்க வீட்ல வந்து எமர்ஜென்சி இப்போ நானே மாடுனே ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஃபோன் பண்ணி வரக்கூடிய மாடு, நீங்க வீட்ல ஆல்ரெடி அவைலபிளான மாடு. நான் ஒருவேளை இல்லை அப்படின்னா வீடியோ காலில் ஒரு மாடு இருக்கு. அதுதான் புரியுதா? எவ்வளோ டீசெண்டாக ஆரம்பிச்சாலும் எங்கே போய் முடியுது பத்தியா? இதில் வாங்க புகழ் போங்க புகழ் புரிச்சுக்கலாம். இல்லை பாப்பா என்னன்னா இப்போ வந்து பாப்பா இந்த விஷயம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மிளகாத்தூள் வேணும் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா அழுதாங்கன்னா கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு அதுக்கு பதில் நான் இதை கொடுப்பேன். ஓகே. அவங்க இதுலேருந்து டைரெக்டாக இங்கே வருவாங்க, இதை நான் மறுநாள் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ஓகே புரியுதா? ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா அதை நான் உடனே பென்சியும் கொடுக்க மாட்டாங்க, நானும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது அடம் பிடிச்சா கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கொடுக்க மாட்டோம். ஓகே ரைட் ஓகே. இவங்க இதாகிட்டு எல்லாம் ஜாலியாகிட்டு கூலானதுக்கப்புறம் மறுநாள் அதை வாங்கிட்டு போவேன். அப்போ அது மேலே இருக்க அந்த ஒரு ஈர்ப்பு வந்து ஓகே நம்ம கேட்டோம்ல ரைட் ஓகே அவ்வளோதான் தெரியும் சார். ஓ நம்ம இது பண்ணால் அப்பா வாங்கி கொடுப்பாரு, அம்மா அந்த ஃபீல் கொடுக்கல. இது நிஜமாவே வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தா இது ஒரு நோட்டா எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது போக. நிஜமா இல்லை ஆக்சுவலாக 2 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் பையனுக்கு 3.5 வயசு ஆகுது, 4 வயசு ஆக போகுது. இதுவரை அண்ணன் பையனுக்கு ஃபோன் கிடையாது. எங்கள் 2 பேர் வீட்லையுமே ஃபோன் மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு இதாகவே போயிட்டு. சூப்பர். ஆக்சுவலி இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நிஜமாவே இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயம். இப்போ எங்கள் வீட்லையும் அப்படி தான். இப்போ நான் வளர்த்துருந்தேன்னா எல்லா ஃபோனையும் எடுத்து கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க. தெரியல புத்தி நமக்கு வரும். எனக்கு டைம் இல்லை, நான் அப்படி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து நானும் மாறுற மாதிரி நிறைய பேர் மாறிடுவாங்க. ஆனால் என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பேபிஸ்க்கு ஃபோன் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அது எதனால தான் என்னோட மதரில் வளர்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்க ஃபுல் அவங்கள வந்து கான்சன்ட்ரேஷனாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே வீட்டில் தான். இப்போ ஒரு என்ன மாதிரியான புகழ் நாங்களாம் பார்த்துருந்தாலுமே ஃபன் பண்ணுற புகழ் பார்த்தாச்சு, மூவியில் ஒரு வேறு லெவலில் ஷைன் ஆகிட்டு இருக்க புகழை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்னென்ன நல்ல வருஷத்தையில் உங்களை பார்த்தாலுமே அப்பாவான புகழ் வந்து இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு என்னடா இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா அப்படின்னு உங்கள் மேலே தனி ரெஸ்பெக்டே வரும். அந்த மாதிரி நீங்கள் சொன்னது இருந்தது நிஜமாவே. சார்லி சாப்ளின் இருக்காங்களா, அவங்களோட கோட் ஒன்று ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் இஃப் யூ ஆர் சேட் ட்ரை டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. பிகாஸ் என்னோட வழி எனக்குள்ளே தான் இருக்குமே தவிர நான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தினது நான் எப்பயுமே அப்போ தான் அப்போலேருந்து இப்போ வரையுமே நான் சொல்கிற பொய் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், நான் சொல்கிற உண்மை ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாது. என் அம்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டால் பொய் சொல்லுவேன் சாப்பிட்டேன்ட்டு, அது என் அம்மா ஹாப்பியாக இருக்கணும். ஓகே. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதுதான் என்னோட லைஃப்பில் எப்பயுமே. நம்ம என்னை சுற்றி ஒரு 10 பேர் சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர்யா, நிஜமா சூப்பர். கிராப் ரெடியா? ரெடி. ஈட். சப்பாத்தி ரெடியா? நோ, இட்ஸ் ஆன் தி வே. சப்பாத்தி இஸ் ஆன் தி வே. ஓகே 5 minutes duration. ஓகே ஆன் தி வே சப்பாத்தி. கிராப் இஸ் how many duration? கிராப் 2 minutes. ஓகே லெட்ஸ் see. 2 கார்டு மட்டும் வேகலை. என்ன நண்டு நல்லா வந்துருச்சு போல. என்னது பேசிட்டு சாப்பிட்டு வரேன். ஏய் என்ன மொமெண்ட் சொல்லிட்டு போங்க. இதோ வரேன் சொல்றேன். அங்க பாரு தெரியுது பாரு சப்பாத்தி. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. நானும் வந்துறேன். எனக்கும் சப்பாத்தி வேணும். எனக்கு தான சமைச்சீங்க, நான் தான சாப்பிடணும். ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. சரி இத எடுத்துட்டு போயிரோமா? குச்சோல. சரி நானும் போறேன் சாப்பிடுறதுக்கு. என்ன ஹலோ, ஏதோ எனக்கு சமைச்சு கொடுக்குறேன், எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்ல இதுல ஏதாவது கலந்து இருந்து அதை நீ சாப்பிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ இப்போ ஒரு பிஜிஎம் மியூசிக் போட்டா கரெக்டா இருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சி பாஸ் நல்லா வாயில வருது. ஃபர்ஸ்ட் நானே சாப்பிட்டுக்கிறேன். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். அது புகழே வந்து என் வீட்டுக்கு வந்து சமைச்ச கிராப் கிரேவி வேற லெவல்ல இருக்க போகுது. I'm so excited. பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கு?
நிஜமா நல்லா இருக்கு. புகழ், நிஜமாவே உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது. இன்னும் எத்தனை சீசன் நான் கோமாளியா பண்ண போறேன்னு தெரியல. நீ ஏதாவது கெடுத்து விட்டு போயிடாத. தெரியுமா? ஆனா நிஜமா நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. அந்த பிரியாணி 40 மில்லியன் போச்சு, நான் சமைச்சேன், எங்க பில்டிங்லேயே போட்டேன், வாட்ச்மேன் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட இதெல்லாம் சொன்னா கூட எனக்கு நம்பல. ஆனா நிஜமாவே இப்போ சாப்பிடும்போது நிஜமாவே சூப்பரா பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். பண்ணக்கூடிய ஆள் தானா? சூப்பர். நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் தான் சப்பாத்தி போலயே. சூப்பரா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கா? அதனால நீ செய்யல, பிரீத்தி செஞ்சதுனால நல்லா இருக்கு. ஹலோ, பிரீத்தில நான் பண்ணது. இது சாப்பிடும்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதுடா. ஏன் காரமா இருக்கா? ஹலோ, ஆ. உன்னோட பாசம் இருக்குல்ல, அது காரத்தையே ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஏன்னா என்னோட வீட்டுக்கு வந்த முதல் கெஸ்ட் நீங்க தான். அண்ட் இவ்வளோ அன்பா இவ்வளோ சூப்பராக எனக்காக சமைச்சு போட்டிருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் இதை சாப்பிட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்ல போறாரு. நான் கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. வர்ற கெஸ்ட்லாம் சமைச்சு உங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்புறதுக்கு. கண்டிப்பா, டெஃபினெட்லி, அஃப்கோர்ஸ். நானும் சாப்பிடுவேன். என்னோட வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சாப்பிடணும்ல. அதனால நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா, வீட்டுக்கு வரவங்களை இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதா பழைய ட்ரெண்ட். வீட்டுக்கு வர வச்சு அவங்க சமைக்க வைக்கிறதா புது ட்ரெண்ட். அதுதான் வந்து பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ஸ் வாட்ஸ் குக்கிங்ன்ற இந்த ஒரு சூப்பரான ஒரு ஷோவில் என்னோட வீட்லேயே வச்சு எல்லா கெஸ்ட்டையும் வர வச்சு நான் சமைச்சு சாப்பிட்றேன். சூப்பர், வாழ்த்துக்கள். ஷோ நல்லபடியாக போட்டோம். ஆக்சுவலி எவ்வளோ நாள் தான் வந்து கஷ்டப்பட்டு நானே சமைக்கிறது. எல்லாருமே வந்தாங்கன்னா ஒரு பாசமாக அவங்கள பேசி அவங்கள ஃபுல்லாக தேன் விழுகிறாம நல்லா கரெக்ட் பண்ணி அவங்கள சமைக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்ம பிளான். அது வரையும் ஓகேவா? இல்லை கரெக்ட் பண்ணி அப்படியே ஜாமான்லாம் கழுவி வீட்டுக்கிட்ட தொடச்சி அது இருக்கு. அது சீசன் 2. சீசன் 1 வரைக்கும் வெறும் சமைச்சு வச்சு அனுப்புறது தான். சீசன் 2ல கெஸ்ட் எல்லாம் வர வச்சு நீ சொல்ற மாதிரி ஒரு வேலையை வாங்கிட்டு அனுப்புறது தான். ஆனா அதுக்குமே நீ தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட், பெஸ்ட் கெஸ்ட். எபிசோட பாத்துங்க. அடுத்து வர கெஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து ஃபுல்லா காலி பண்ணியாச்சு போலயே. அவ்வளவுதான். சரி, ஓகே. ஆனா நிஜமாவே புகழ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மனசார வந்து இவ்வளோ நேரம் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க, சாரி கிராப் கொடுத்துருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. மனசார தாண்டி வயிறார உனக்கு எப்படி உனக்கு தெரியும். டெஃபினெட்லி கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். அண்ட் வந்து நிஜமாவே தேங்க்ஸ். இன்னைக்கு உங்கள் கையால் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த கைகளை கொஞ்சம் தாங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. உங்களுக்கு வந்து பதிலுக்கு என் கையார ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு கிஃப்ட் ஹேம்பர், அதுவும் உங்களுக்கு நீங்கள் அப்பப்போ சொல்வீங்கல்ல, பிரீத்தி பிரீத்தி பிரீத்தினால தான் சப்பாத்தி சூப்பராக வந்துச்சு அப்படி இப்படின்னு. அது வந்து அந்த பிரீத்திக்கே போய் கேட்டுருச்சுங்க. அதனால பிரீத்தி கிச்சன் அப்ளையன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் தரணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்க சொல்லுங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டிங்க. கொடுக்க சொல்கிறேன், இருங்க. பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி கொக்கோஸ்டா, அவங்களோட நியூவஸ்டான இன்னோவேஷன் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேங்காய் துருவறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை புகழ். ஆமாம் ஆமாம், இதில் நம்மளுக்கு சேஃப்டி பிரச்சனையும் இருக்குது. நம்ம கையை கீறிப்போம், ரத்தம் வரும். நம்ம அதை பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்பவுமே வந்து பிரீத்தி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நியூ இன்னோவேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுற, ஒரு சொல்யூஷன் தர ஒரு விஷயமா தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த தேங்காய் துருவறதுக்குலாம் ஈஸி ஆக்கிறதுக்கே ஒரு சூப்பர் சொல்யூஷனாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க பிரீத்தி கொக்கோஸ்டாவை. இது உள்ள வந்து ஒரு சிலிகான் கேப் இருக்கு. அதனால தான் நல்ல கிரிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக உங்களால் தேங்காய் துருவ வைக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர், தேங்க் யூ. ஸோ இந்த கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக தான். உங்க வீட்டில் போய் உங்க வைஃப் கிட்ட கொடுங்க, கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ நாள் கஷ்டப்படும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு உங்க வைஃபை விட நீங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். அதனால உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம். உண்மையிலே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து இப்படி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ பிரீத்தி. எப்படி சொல்லிட்டீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக ஒன்று கொடுத்துருக்கீங்க. சூப்பர், வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். இது கிறிஸ்மஸ் டைம்ல, அதனால நம்ம வந்து வெறும் ஒரு கிஃப்ட் நிறுத்த போறதில்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது கிஃப்ட் தரலான்னு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் இருக்காங்களா, அவங்க பெஸ்ட் ஹாலிடே பிளானருங்க. என்னோட ஹாலிடேஸ் எல்லாமே நான் லெக்ஸ்கோ கூட தான் போகிறது. அது நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? அப்போ இப்போ ரீசெண்டாக நீங்கள் போனது கூட லெக்ஸ்கோ ஹாலிடேஸோட தான். வா சூப்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, லெக்ஸ்கோ மட்டும்தான். ஆல்வேஸ் நானும் அப்படிதாங்க. கமான். ஸோ இப்போ வந்து அவங்க இன்னும் நெக்ஸ்ட் உங்களோட ட்ரிப் வந்து உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் போகிறதுக்காக நிறைய ஆஃபருக்காக இந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து லெக்ஸ்கோ வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ லெட்ஸ்கோ. ஸோ சென்னையிலேயே ஒரு சூப்பரான பெஸ்ட் கிளினிக்கான விகே அலூர் டெர்மா கிளினிக், இவங்க கிட்டேருந்து உங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிறதுக்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்.
உங்களுக்கு வந்து இது என்னோட நான் ஓபன் பண்ணனே ஒரு பிராண்ட் ப்ரௌனி த சோல்னு சொல்லிட்டு ஆமா. அதோட ப்ரௌனிஸ் வீட்டுக்கு கொண்டு போய் உங்க பாப்பாக்கு முக்கியமா தாங்க. ஆமா ஓகேயா? ஆமா, பாப்பாக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆக்சுவலி மக்களே, ஃபர்ஸ்ட் எபிசோட் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ ஒரு தயக்கம் இருந்தது. இது நம்மளால பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமான்னு. ஆனால் அதை நான் பெஸ்ட்டாக வேற லெவலில் கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு என் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தது புகழ் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் புகழ் அதுக்காக. இன்னைக்கு எபிசோட் வந்து ஸ்டார்டிங் அதுவும் அந்த நம்ம லிவிங் ரூமில் உட்காந்து பேசணும் பார்த்தீங்களா, அந்த அந்த கண்டென்ட் வந்து அதை எனக்கு மறக்கவே நிறைய முடியாது. விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணதுலேருந்து ஃபன் பண்ணது இது எல்லாமே வந்து செம ஹாப்பியாக இன்னைக்கு அந்த டேவே மாற்றிடுச்சு எனக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி உங்களுக்கு சூப்பரான பிடிச்ச கெஸ்ட்டை நான் கூட்டிகிட்டு வந்தேன் என் வீட்டுக்கு, உங்களெல்லாம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இன்னும் வர எபிசோட்ஸில் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சவங்கள நான் கூட்டிகிட்டு வர போகிறேன். அவங்க கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கறந்து உங்களுக்கு தரப்போகிறேன் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ கீப் வாட்சிங், டூ சப்போர்ட் ஆல்வேஸ். இது பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ஸ் வாட்ஸ் குக்கிங். அசோசியேட் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், பெஸ்ட் ஹாலிடே பார்ட்னர், அண்ட் விகே அலு டெர்மா கிளினிக், சூப்பர் கிளினிக் இன் சென்னை, ஆல்சோ பிடிஎஸ் ப்ரௌனி த சோல், அது என்னோட கம்பெனி. தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓ, நானும் சொல்லிக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இதே மாதிரி ஒரு வாரமும் ஒரு சூப்பர் செலிபிரிட்டியை கூட்டிட்டு வந்து நம்ம தட்டுறோம், தூக்குறோம். Presenting sponsor Preeti. பிரீத்திக்கு நான் கேரண்டி. அசோசியேட் ஸ்பான்சர் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ், travel beyond boundaries. VK Alu Derma Clinic, your beauty, your confidence, and BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again.